Hello guys, welcome back to another breakdown video. ஸோ இந்த வீடியோவில் வந்து நான் எஸ்டர்டே ட்ரேட் எடுத்ததெல்லாம் பார்ப்போம். நேஷனல் ட்ரேட் எடுத்தது. ஸோ தட் இஸ் 21 ஆகஸ்ட் 2025 எடுத்த ட்ரேட்ஸ் எல்லாமே பிரேக் டவுன் பண்ணலான்னு இருக்கேன். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் 9:30 ஓப்பன் ஆனிச்சு. ஓகேவா, நான் எப்பயுமே வந்து ரொம்ப காம்ப்ளெக்ஸ் பண்ணிலாம் ட்ரேட் எடுக்க மாட்டேன். ஒரு ட்ரேட் எடுக்கிறதுக்கு 1008 கண்டிஷன் வந்து இன்வால்வ் பண்ண மாட்டேன். ஸோ எனக்குன்னு ஒரு 4 செட் ஆஃப் ரூல்ஸ், அதை மட்டுமே ஃபாலோ பண்ணிட்டு ட்ரேட் எடுத்துகிட்டு போயிடுவேன். ஓகேவா கைஸ், ஸோ ஃபஸ்ட் இங்கே 9:30 ஓப்பன் ஆனிச்சு. எக்ஸாக்ட்லி ஐ ட்ரா வெர்டிக்கல் லைன். திஸ் இஸ் 9:29 லைன். இந்த லைன் வந்து 9:29க்கு இருக்கும். நெக்ஸ்ட் கேண்டில் 9:30. ஓகேவா, ஸோ 9:30 ஓப்பன் ஆகி கீழே வந்தான். கீழே வந்துட்டு திரும்பி மேலே போனான். அப்படியே இருந்ததா. ஸோ நான் என்ன ஆன்டிசிபேட் பண்ணேன்னா, ஸோ 9:30 வந்து என்ன பண்ணிருச்சு, இங்கே இருக்க லோ வந்து எடுத்துருச்சு. ஓகேவா, இன்னும் தெளிவாக சொல்லணும், இட்ஸ் அ பை சைட். That is the sell side. Sorry guys, that is sell side liquidity. ஓகேவா, இது என்னது, ஒரு செல் சைடை டேக் பண்ணிருச்சு. ஸோ இப்போ என்ன பண்ணும், ப்ரைஸ் மேலே போகணும் அப்படின்னு தான் நான் நினைப்பேன், ஆன்டிசிபேட் பண்ணுவேன். ஓகேவா, இப்போ இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ இங்கே பாருங்கள், இந்த இன்ஃபர்மேஷனை வச்சு மட்டுமே பார்த்தா உங்களுக்கு என்ன தெரியுது. ஸோ நான் ஆக்சுவலி இது எல்லாத்தையும் ஹைடு பண்ணிடுறேன். ஓகேவா, டோட்டலாக ஹைடு. ஓகே, இப்போ சொல்லுங்க கைஸ். இப்போ நான் சொல்கிறேன். இப்போ வந்து இது என்னது, ப்ரைஸ் டேக் அ செல் சைடு. ப்ரைஸ் செல் சைடு எடுத்தால் என்ன பண்ணும், பை சைடு போகும். கொடுத்தானா, இதை விடுங்க, இந்த கேனில் விடுங்க. நான் என்ன பண்ணேன், எனக்கு இந்த பக்கம் இந்த லெக்கில் வந்து எஃப்இஜி கிரியேட் ஆகல. நான் என்ன பண்ணேன், இந்த ஐஎஃப்இஜி இருக்குல்ல, இந்த ஐஎஃப்இஜி ஃப்ளிப் ஆனோடனே இந்த எஃப்இஜி வந்து ஃப்ளிப் ஆகி ஐஎஃப்இஜின்னு மாறின உடனே என்ட்ரி போயிடலாம் தான் வெயிட் பண்ணேன். எங்கே பிரேக் பண்ணி போனான், இந்த கேனில் பிரேக் பண்ணி போனான். ஐஎஃப்இஜியில் என்ட்ரி ஆகிற எல்லாத்துக்கும் தெரியும், ஐஎஃப்இஜி ஃப்ளிப் ஆகி பாடி க்ளோஸ் வச்சிருச்சுன்னா இந்த கேண்டில் க்ளோஸ்லேயே என்ட்ரியை போட்டுடணும் அப்படின்ட்டு. ஓகேவா, ஸோ நான் என்ன பண்ணேன், நான் வந்து பெருசாக ரிஸ்க் எடுக்க தேவையில்லை. அவன் மூமெண்ட்டு கொடுத்தானா வேகமாக போயிடணும். ஏன்னா நான் ரிஸ்க் வந்து இவ்வளோ பெருசாக வைக்க விரும்பலை. அரௌண்ட் என் ரிஸ்க் வந்து இந்த இடத்துக்கிட்டே தான் இருந்தது. எக்ஸாக்டாக எங்கே இருந்தது, அரௌண்ட் திஸ் பிளேஸ். ஓகேவா, இந்த இடத்துக்கிட்ட அரௌண்ட் இருந்தது. ஸோ ஜஸ்ட் 1:2 அது மாதிரி டார்கெட் பண்ணியிருப்பேன். பட் நெக்ஸ்ட் கேண்டில் என்ன பண்ணிட்டான், ஓகே ஸ்டாப்ட் அவுட். ஓகே கைஸ், ஜஸ்ட் ஸ்டாப்ட் அவுட். சரி ஓகே, போயிட்டு போகுது. அப்போ தான் ஒன்று யோசித்தேன், ஓகே இவன் ஸ்டாப் அவுட் பண்ணிட்டான். ஓகே, மேபி இதே எதுவும் பை சைடு 9:30 பை சைடாக எடுத்து எது இறங்குறானா அப்படின்னு ஒரு எண்ண ஓட்டம் இருந்தது. ஓகேவா, இன்னும் மேலே போனால் ஓகே. இப்போ இந்த இடத்துல இட்ஸ் லீவ் எஃப்இஜி. இந்த இடத்துல என்ன பண்ணியிருக்கான், 9:30 ஹையை தட்டிட்டு அகைன் அந்த ஒரு ஹையை தட்டிட்டு வச்சிருக்கான். இட்ஸ் லைக் அ 3 டிரைவ். ஓகேவா, வாட் இஸ் திஸ், இஸ் அ 3 டிரைவ் பேட்டர்ன். ஸோ நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, ஓகே மேபி இந்த சான்ஸ் இது வந்து எஃப்இஜியாக இருந்தது அப்படிங்கிற பட்சத்தில் ப்ரைஸ் வந்து கீழே இந்த லோவை தட்டும் அப்படின்னு ஆன்டிசிபேட் பண்ணேன். ஐ ஜஸ்ட் என்டர் செல், லாங் இல்லை ஷார்ட் தான். ஓகே, ஷார்ட்ஸ் எடுத்தேன். இந்த இடத்துல இந்த க்ரீன் கேண்டிலோட ஹைஸில் என்னோட எஸ்எல் இருந்தது. அண்ட் இந்த லோவை நான் டார்கெட் பண்ணியிருந்தேன். 3.77 ஆர்ஆர் வந்தது. இந்த 7.6 இருக்குது, பட் 7.7 ஆர்ஆர் வச்சுருந்தேன். அக்யூரேட்டாக எனக்கு ஞாபகம் இருக்கு கைஸ். ஓகே, என்ன இழுத்தாலும் வரமாட்டேது, அந்த கரெக்டாக அந்த ப்ரைஸுக்கு வரமாட்டேது. இட்ஸ் ஓகே, 7.7 தான் வச்சுருந்தேன். ஓகேவா, ஸோ நெக்ஸ்ட் இந்த இடத்துல வந்து போட்டிருந்தேன் என்ட்ரி. ஸோ இந்த நெக்ஸ்ட் கேண்டில் எனக்கு இங்கே என்ட்ரி ட்ரிகர் ஆயிடுச்சு. ஓகேவா,
தென் வந்து இந்த கேண்டில் எடுத்துட்டு இது வந்து நியூஸ் கேண்டில் 1 செகண்ட். இந்த எஃப்இஜில இவ்வளோ தூரம் வந்துட்டான். வந்துட்டு ரியாக்ஷன் கொடுத்தது அங்கேயே கொஞ்ச நேரம் சுத்துனுச்சு. ஒரு 2 மினிட் அந்த இடத்துல ஹோல்ட் ஆகி சுற்றிக்கிட்டு இருந்தது. நான் நினச்சேன் சரி ஏதோ ஒன்று நடக்கட்டும் போ அப்படின்னு விட்டுட்டேன் ட்ரேட் எடுத்துட்டு. ஆனால் நான் நினச்சி பார்க்கல, நான் கவனிக்கல 9:45க்கு நியூஸ் இருக்குது அப்படின்னு தெரியும். பட் அந்த டைமை நான் நோட் பண்ணல. 9:45 ஆயிடுச்சு அப்படிங்கிறத நான் நோட் பண்ணல. எக்ஸாக்டாக இங்கே எடுத்தேன். எஃப்இஜி கரெக்டாக அந்த நியூஸ் கேண்டில் கரெக்டாக சடார்னு வந்து டிபி ஹிட். ஓகேவா கைஸ்? ஸோ தட்ஸ் இட். ஸோ அகைன் இந்த இடத்துல வந்து ஒரு எல்லாம் அனுச்சு என்ன அப்படின்னா ட்ரேட் எடுத்த உடனே ஒரு எக்ஸ்ட்ரா பொசிஷன் வேறு போட்டேன். ஓவர் ட்ரேட் பண்ணனால இந்த இடத்துல ஒரு லாஸ் வந்தது. தென் வந்து என்ன ஆயிடுச்சு அப்படின்னா திரும்பி ப்ரைஸை சேஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஸோ எல்லாருமே ஹியூமன்ஸ் தான், ஓகேவா? எல்லாத்துக்கும் எமோஷன் இருக்கும். அதனால நான் என்ன பண்ணேன், இத்தனை நாள் இல்லாமல் நேற்றுன்னு பார்த்து ப்ரைஸை சேஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இது என்னது எஃப்இஜி என்ன ஆயிட்டான், இன்வெர்ஸ் ஆயிட்டான், பை போகலாம். ஏன் எனக்கு எதனால நான் பை போடணும் அப்படின்னு வெயிட் பண்ணேன் அப்படின்னா, எதனால அப்படின்னா இது என்னது, இது செவ்வாய்க்கிழமை, இது புதன்கிழமை. புதன்கிழமை வந்து லோ செட் பண்ணிட்டான், ஓகேவா? லோ ஃபிக்ஸ்டு அப்படின்னு சொல்ல முடியாது. இது என்னது, ப்ரைஸ் ஹிட் அ புல்லிஷ் ஆர்டர் பிளாக் இன் டெய்லியில் புல்லிஷ் ஆர்டர் பிளாக்ல இருக்கு. அண்ட் ஆல்சோ அதை நீங்கள் எடுக்காட்டி கூட இந்த இதை எடுத்துடலாம், ஓகேவா? ஆர்டர் பிளாக்ல இருக்குது. ஸோ அப்போ சரி மிட்வீக் ரிவர்சலாக இருக்குமோ அப்படிங்கிற ஒரு ஆன்டிசிபேஷன், ஓகேவா? ஸோ அதனால நான் வந்து லாங்ஸில் இருந்தேன். இந்த லோ தட்டாத வரைக்குமே ஓகே லாங்கு தான் பார்க்கலான்ட்டு ஒரு இதில் இருந்தேன். ஸோ தென் இந்த இடத்துல வந்து அது ஒரு ஒன் ஆஃப் த ரீசன் டு ஐ கோ லாங், ஓகேவா? ஸோ இந்த இடத்துல வந்து என்ன பண்ணேன், இது ஃப்ளிப் ஆன உடனே இங்கே ஒரு என்ட்ரி போட்டிருந்தேன். இது லாங் இங்கே ஃப்ளிப் ஆனோடனே ஒரு என்ட்ரி. எப்பயுமே நான் என்ட்ரி எடுத்தால் ஒரு ரீசன்ட் ஸ்விங்லோட ஸ்டாப் லாஸ் வைக்கிறது என்னோட பழக்கம், ஓகேவா? அதனால இந்த இடத்துல ஒரு 3 கேண்டில் கிடைச்சதே அப்படின்னு வச்சுட்டேன், ஓகேவா? அவன் என்ன பண்ணான், அடுத்த கேண்டில் இந்த அடிச்சிருப்பான், ஓகேவா? இந்த இடத்துல என்ன பண்ணிட்டான், அடிச்சு விட்டுட்டான், ஓகேவா கைஸ்? ஆனால் உண்மையாலுமே நான் எடுத்தது கரெக்டான ட்ரேட். இது ஒன்று இது கரெக்டான ட்ரேட். பட் அது ஃபெயில் ஆயிடுச்சு. இந்த இடத்துல நான் எஸ்எல் ஐஎஃப்ஜி கீழே வச்சிருக்க கூடாது, கொஞ்சம் கீழே இப்படி வச்சிருக்கணும். இங்கே ட்ரேட் எடுத்தேன் அப்படின்னா எஸ்எல் இங்கே இருந்துருக்கணும். பட் அங்கேயே நான் எஸ்எல் வச்சிருந்தாலே எனக்கு என்ன ஆயிருக்கும், ஆப்வியஸ்லி எஸ்எல் நியூஸில் தட்டியிருக்கும். ஸோ ஓகே, இட்ஸ் ஓகே, பரவாயில்ல. இது ஐஎஃப்ஜி கீழே வச்சது. இது ஒன்று 2 ட்ரேட் கரெக்டாக எடுத்தனா. இங்கே ஒரு அன்வான்ட் ட்ரேட் வந்தது, இதுவும் ஒரு அன்வான்ட் ட்ரேட், தேவையில்லாமல் எடுத்துட்டேன், ஓகேவா? ஸோ தென் அப்படியே ப்ரைஸ் ஃப்ளக்சுவேட் ஆகிட்டு இருந்தது. இந்த எஃப்இஜி வந்து இன்னொரு சான்ஸ். இந்த இடத்துல ட்ரேட் எடுத்தனா அப்படின்னா இந்த இடத்துல தான் எனக்குள்ளே இருந்த கேம்பிளர் வந்து டப்புன்னு அங்கிட்டு இங்கிட்டு பொசிஷனை வச்சு தட்டிக்கிட்டு இருந்தான், ஓகேவா? ஸோ எடுத்தேன் நான், உண்மைதான் நான் தான் எடுத்தேன். பட் எல்லாமே லார்ஜ் சைஸ் ரொம்ப கம்மியாக வச்சு எடுத்தனால ஓகே. பட் அது என்னை எந்த விதத்துலையும் பெருசாக அஃபெக்ட் பண்ணல. எனக்கு கடுப்பாயிருச்சு இந்த ப்ரைஸ் ஆக்ஷனை பார்த்தோன்னே. எங்கிட்டா போகிறான், இந்த பக்கம் எஃப்இஜி இன்வெஸ்ட் பண்ணுறான், இந்த பக்கமும் இன்வெஸ்ட் பண்ணுறான் அப்படின்னு எனக்கு கடுப்பாயிருச்சு. ஆனால் இந்த இடத்துல சம் டிசிஷன்ஸை தப்பாக தான் எடுத்தேன். நான் டைரெக்டாக சொல்லணும் அப்படின்னா சம் பொசிஷன்ஸ் எனக்கு இங்கே வந்து கடுப்பாயிருச்சு. இந்த ரேஞ்ச் ஓகேவா, இந்த ரேஞ்செலாம் என்ன ஆயிடுச்சுன்னா கடுப்பாயிட்டு நான் அந்த பக்கம் இந்த பக்கம் அடிச்சுக்கிட்டு இருக்கேன் செல்லு பையின்ட்டு, ஓகேவா? பட் அது என்ன எந்த விதத்தில் அஃபெக்ட் பண்ணுற மாதிரி இல்லை. எல்லாமே ஓரளவுக்கு ப்ராஃபிட்டோட க்ளோஸ் பண்ணிட்டேன். ப்ராஃபிட்னு சொல்லும்போது ஒரு மினிமல் ப்ராஃபிட்டில் க்ளோஸ் பண்ணிட்டேன் அது எல்லாமே, எல்லா ட்ரேடுமே, ஓகேவா? ஸோ பட் கேரண்டீடாக அனலைஸ் பண்ணி எடுத்தது அப்படின்னா ஃபஸ்ட்டு ட்ரேட் இது ஒன்று கரெக்டாக எடுக்க வேண்டியது கரெக்டாக தான் எடுத்தேன். பட் எஸ்எல் கீழே வச்சுருக்கணும். பட் அப்படியே வச்சுருந்தாலும் தட்டி தான் இருக்கும். ரெண்டாவது ட்ரேட் இது கரெக்டாக அனலைஸ் பண்ணி தான் எடுத்தேன், ஓகேவா? ஒய் எதனால், இது என்னது 9:30 இஸ் அ பை சைட். அதுக்கு மேலே ஒரு ஸ்விங் கிடச்சி ஒரு 3 டிரைவ் பேட்டர்னோட ஃபார்ம் பண்ணி ஒரு எஃப்இஜி கொடுத்துருந்தான், எடுத்துட்டேன், ஓகேவா? உண்மையிலுமே இது எஃப்இஜிக்கு எடுத்துலாம் ஐ திங்க் ஐஎஃப்இஜி நோஸ் ஆயிடுச்சுன்னு எடுத்துருப்பேன் டெஃபினெட்லி. இது ஐஎஃப்இஜி,
ஓகேவா. இந்த ஐஎஃப்இஜி ஃப்ளிப் ஆயிடுச்சு. சரி அப்புறம் எஃப்இஜி கிரியேட் பண்ணிடலாம். சரி நம்ம எஃப்இஜியில் ட்ரேட் எடுத்துக்கலாம் அப்படின்னு ஐஎஃப்இஜிக்கு அப்புறம் எஃப்இஜியில் ட்ரேட் எடுத்து இங்கே ஸ்டாப்ஸ் வச்சுருந்தேன். ஓகேவா. ஏன்னா இந்த இடத்துல எம்எஸ்எஸ்ஸே கிடைக்கல. நோ எம்எஸ்எஸ் எப்படி எஃப்இஜி எடுக்கிறது. ஆனால் ஐஎஃப்இஜி இங்கே கிடச்சிது. அதுக்கப்புறம் அதை எஃப்இஜியில் நான் எடுத்திருந்தேன் ட்ரேட். ஓகே. ஸோ தென் இது வந்து அன்வான்ட் ட்ரேட்ஸ். பட் இந்த இடத்துல கொஞ்சம் நேரம் கேபிள் பண்ணேன். பட் இது வந்து ஒன்ஸ் 10 AM ஓப்பன் ஆன உடனே ஐ ஹாவ் அ கிளாரிட்டி. இது என்னது பை சைடு, பை சைடுன்னு வருது கைஸ். செல் சைடு. ஸோ கரெக்டாக இவன் விற்கும் விட்டுட்டான். ஓ மேனுப்புலேஷன் முடிஞ்சிருச்சு. இவன் என்ன பண்ணான், ஆப்வியஸ்லி இந்த இடத்துக்கு சிஸ்ட் கொடுத்தான். இந்த ஒரு 2 டவுன் கேண்டலுக்கு அழகா சிஏஎஸ்டி பண்ணி வச்சிருந்தான். ஓகேவா. சிஸ்ட் கொடுத்த உடனே ஐ என்டர்டு இந்த இடத்துல எஸ்எல் இந்த விக்ஸில். நான் டார்கெட் பண்ணது 1:2. ஓகேவா. இதுக்கு நான் ஒரு ஓப்பனிங் ரேஞ்ச் யூஸ் பண்ணேன். தட் இஸ் இந்த ஹைஸ் டு தீஸ் லோஸ் டார்கெட் பண்ணி இந்த 1.5 இந்த ரேஞ்சு தான் என்னோட டார்கெட். ஓகேவா. இவ்வளோ ஆர்ஆருக்கு வச்சுருந்தேன். ஓகேவா. 2.35 ஆர்ஆர் நான் ப்ளே பண்ணுறேன். அவ்வளோதான். கரெக்டான மூமெண்ட்டை பிடிச்சிருக்க நாட்டுக்கு. எனக்கு அப்படி தான் தோணுச்சு உண்மையாலுமே. ஓகே கரெக்டான மூமெண்ட்டை பிடிச்சிட்டோம். 2 கேண்டில் பறந்துட்டான். ரைட்டு அப்படின்ட்டு இருக்கிறேன். ஓகே. அப்புறம் கொஞ்ச நேரம் அதே இடத்துல கொஞ்ச நேரம் கன்சாலிடேட் ஆகிற மாதிரி ஆனால் அப்புறமும் ஓகே மார்க்கெட் மூவ் ஆனிச்சு மேலே. ஆனால் இந்த இடத்துல ரியலி கான்சியஸாக இருந்தேன். இந்த லிக்விட் எடுத்துகிட்டு அவன் ரன் ஆகிறானா ஸ்வீப் ஆகிறானாங்கிற விஷயத்தில். தென் ஒன்ஸ் இந்த லோ வந்து இங்கே கிரியேட் ஆனதுக்கப்புறமே என்னோட ஸ்டாப்ஸை இந்த லோஸ்க்கு மூவ் பண்ணிட்டேன். டேரெக்டாக சொல்லணும். ஆமாம் இந்த இடத்துல என்னோட ஸ்டாப்ஸ் இருந்தது. அப்படியே ட்ரையல் பண்ணிட்டு இந்த லோ கிரியேட் ஆனதுக்கப்புறம் நான் பாட்டுக்கு மூவ் பண்ணிட்டேன். ஓகேவா. ஸோ தென் ப்ரைஸ் இன்னும் மேலே போணுச்சு. ஓகே ஒரே செகண்ட். எவ்வளோ தூரம் போயிருக்கான், டிபி வரைக்கும் போனானா, டிபி அடிக்காமல் வந்தான். ஸோ தென் வந்து இந்த இடத்துக்கு என்னோட ஸ்டாப்ஸ் மூவ் ஆயிடுச்சு. அகைன் திஸ் இஸ் மை ஸ்டாப்ஸ். ஓகேவா. ஸ்டாப்ஸ் லோ அப்படின்னு ஸ்டாப்ஸ் வச்சுருந்தேன். கரெக்டாக ஸ்டாப் அவுட். ஓகேவா கைஸ். கரெக்டாக ஸ்டாப் அவுட். இப்போ எத்தனை 2.35 ஆர்ஆர் பிடிக்க வேண்டிய இடத்துல க்ளோஸ் ஆனது எத்தனை 1.5 ஆர்ஆர் சம்திங். 1.43 காட்டுது. ஓகே 1.48. நான் நேற்று பார்த்தப்போ 1.48 காமிச்சுது எனக்கு. அரவுண்ட் அந்த இடத்துல காமிச்சுது 1.48 அப்படி காமிச்சுது. எக்ஸாக்ட் தெரில. இட்ஸ் ஓகே. ஸோ அவ்வளோதான் கைஸ். அவ்வளோதான் ட்ரேட் எடுத்தேன். என்னை பொறுத்த வரைக்கும் நான் ஃபஸ்ட்டு ட்ரேடு 2வது ட்ரேடு 3 ட்ரேட் நான் கரெக்டாக எடுத்திருக்கேன். பட் 2 ட்ரேட் வந்து ராங்கு தான். இந்த இடத்துல ஒரு ட்ரேட் எடுத்திருந்தேன் அண்ட் இந்த ஒரு ட்ரேட் 2மே அன்வான்ட். அண்ட் இந்த இடத்துல லோ ரிஸ்கில் வச்சு கொஞ்சம் நேரம் கேம்பிள் பண்ணேன். இட்ஸ் ராங். இட்ஸ் டோட்டலி ராங். ஆனால் நானும் மனுஷன் தான். ஓகேவா. தப்பு தான், அது ஒன்றும் பண்ண முடியாது. பட் என்னைக்காவது ஒரு நாள் அப்படிங்கிறப்ப பெருசாக அஃபெக்ட் பண்ணாது. ஓகேவா. ஸோ கைண்ட் இதெல்லாம் க்ளோஸ் பண்ணிட்டு எக்ஸிக்யூஷன்ஸை பார்ப்போம். தீஸ் வேர் த எக்ஸிக்யூஷன்ஸ். ஓகேவா கைஸ். எனக்கே இதெல்லாம் பார்க்கும்போது கடுப்பாகுது. அண்ட் நான் சொன்ன மாதிரி இது ஒரு அன்வான்ட் ட்ரேட் ஏரியா. தென் இந்த இடத்துல ஒரு அன்வான்ட் ட்ரேட். அண்ட் இந்த இடம் ஃபுல்லாகவே கேம்பிள். ஓகேவா. இது 3 பிளேஸும் என்ன ஆச்சுன்னு தெரியல, எனக்கே கடுப்பாயிடுச்சு. ஓகே கைஸ். ஸோ தட்ஸ் இட். ஸோ இது வந்து இந்த ஃபஸ்ட்டு ட்ரேடோடது. ஓய்யா இந்த இடத்துல எம்பசஸ் பார்த்து இந்த இடத்துல எடுத்து. ஓகே ஐயா ஃபஸ்ட்டு ட்ரேட். அண்ட் இந்த இடத்துல எஸ்எல் வச்சு இது காலி ஆயிடுச்சு. அகைன் இந்த 2வது செல் அடிச்சு இங்கே வந்து பை ஆயிடுச்சு அந்த ப்ராஃபிட். இது ஐ திங்க் இது உங்களுக்கு பொசிஷன் போட்டால் காமிச்சா தெளிவாக தெரியும்னு நினைக்கிறேன். தீஸ் ஓகே இந்த ட்ரேட் கரெக்டாக எங்கே பை எங்கே பண்ணிச்சு, கரெக்டாக பண்ணியிருக்கா. எக்ஸாக்டாக எல்லாமே லிமிட் ஆர்டர். ஸோ தென் இது வந்து அன்வான்ட் ட்ரேட் ஒன்று. ஸோ இந்த ஏரியா ஐ ஹேட் இட். ஓகேவா.
பட் அகைன் செகண்ட் பர்ஃபெக்ட் ட்ரேட் இந்த இடத்துல பிடிச்சேன். இந்த இடத்துல ஸ்டாப்ஸ் 235. ஓகே, இந்த இடத்துல ஓவரால் டார்கெட் இருந்தது. பட் ப்ரைஸ் என்ன பண்ணுச்சு, அங்கே போயிட்டு இந்த மூமெண்ட்டுக்கு சிஸ்ட் கொடுத்துருக்கான் பாருங்க, இந்த மூமெண்ட்டுக்கு சிஸ்ட் கொடுத்துருக்கான். ஸோ ஆப்வியஸ்லி அந்த இடத்துல க்ளோஸ் பண்ண வேண்டியது தான். கரெக்டாக லிமிட் ஆர்டர் செட் பண்ணி தான் ஸ்டாப்ஸை தான் நான் நவுத்திக்கிட்டே வந்தனால என்னோட ஸ்டாப்ஸ் இந்த லோவில் இருந்தது. ஓகேவா, ஸ்டாப்ஸ் லோவில் இருந்தனால கரெக்டாக ஸ்டாப் அவுட் ஆயிடுச்சு. எக்ஸாக்டாக இந்த பாயிண்ட் எவ்வளோ வருது, 1.4 வருது. ஓகேவா கைஸ், ஸோ தட்ஸ் இட். ஸோ சம்டைம்ஸ் சம் ஆஃப் த டே வந்து எல்லா நாளும் நல்லா இருக்கும்னு அவசியம் இல்லை. ஒரு சில நாள் வந்து இது மாதிரியும் உங்களையே மீறி, ஓகேவா, சம்டைம்ஸ் கடுப்பாகி பை செல்னு அடிச்சுக்கிட்டு இருப்பீங்க, கேம்பிள் பண்ணுவீங்க. ஸோ அதை வந்து அவாய்ட் பண்ண முடியாது. ஓகேவா, உண்மையாலுமே அவாய்ட் பண்ண முடியாது. யார் சொன்னாலும் சரி, யூ டிடன்ட் அவாய்ட், யூ கேன் கண்ட்ரோல். அவ்வளோதான், உங்களால் அதை கண்ட்ரோல் பண்ண முடியும், ஆனால் அதை அவாய்ட் பண்ண முடியாது. ஓகேவா, ஸோ அதனால் ஜஸ்ட் ட்ரை டு கண்ட்ரோல். ஒரு மந்த்தில் நீங்கள் வந்து ஒரு 5 நாள் பண்ணுறீங்க அப்படின்னா இட்ஸ் நோ, அது பாசிபிலிட்டி இல்லை. என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, கேம்பிள் பண்ணுறீங்க, இது மாதிரி அன்வான்ட் ட்ரேட்ஸ் எடுக்கிறீங்க அப்படின்னா ஒரு மந்த்துக்கு ஒன்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். மந்த்துக்கு 1 இருக்கு அப்படின்னா ஒரு டே வந்து நீங்கள் இப்படி பண்ணுறீங்க அப்படின்னா இட்ஸ் ஓகே, இட்ஸ் ஓகே. ஓகேவா, ஆர்எல்ஸ் ப்ரோ 2 டேஸ் இருக்கு, இட்ஸ் ஓகே, இட்ஸ் ஓகே. அதையும் தாண்டி போகுது, அதையும் தாண்டி போறீங்க அப்படின்னா இட்ஸ் நாட். அதுக்கு மேலே போகக்கூடாது. ஒரு நாள் 2 நாள் அப்படின்னா ஓகே, ஏதோ மேனேஜ் பண்ணிடலாம். பட் ஆனால் அதுக்கும் மேலே போகுது ப்ரோ, 4 நாள் பண்ணுறேன், 5 நாள் ஓவர் ட்ரேட் பண்ணுறேன் ப்ரோ அப்படின்னா கஷ்டம்தான். சம்டைம்ஸ் ரிஸ்க் கம்மியாக போட்டு அடிச்சுட்டா பரவாயில்ல. இப்போ அதெல்லாம் நான் எவ்வளோ ரிஸ்க் வச்சு எடுத்திருப்பேன் அப்படின்னா 0.25 அந்த ரேஞ்சில் வச்சு தான் ரிஸ்க் வச்சு தான் எடுத்திருப்பேன் அந்த ஓவர் ட்ரேட் பண்ண எல்லா இடமே. ஸோ ஆப்வியஸ்லி இது வந்து 0.5% ரிஸ்க் ட்ரேடு. இந்த ட்ரேட் வந்து 1% ரிஸ்க்கு. இதுக்கு முன்னாடி இந்த இடத்துல எடுத்த ட்ரேட் வந்து ஒரு 1% ரிஸ்க்கு. ஓகேவா, ஸோ இது வந்து என்னது 0.25 இது எல்லாமே 0.1 தான், 0.25க்குலாம் போகல, 0.1 தான் இந்த இடத்துல வந்து கேம்பிள் பண்ண எல்லாமே. ஓகேவா, ஸோ தட்ஸ் இம்பார்ட்டன்ட். நீங்கள் எவ்வளோ ரிஸ்க் வைக்கிறீங்க, ஓவர் ட்ரேட் பண்ணாலும் சரி, கேம்பிள் பண்ணாலும் சரி, எவ்வளோ ரிஸ்க் வைக்கிறீங்கிறது ரொம்ப முக்கியம். ஓகேவா கைஸ், ஸோ அப்புறம் ஏன் ப்ரோ இத்தனை ட்ரேடுக்கு அப்புறம் நீ இந்த ட்ரேடுக்கு மட்டும் ஏன் 1% ரிஸ்க் வச்சா அப்படின்னா, இதை நான் எப்பயுமே பார்க்குற செட்டப். நான் எப்பயுமே 10 AM PO3 ப்ளே பண்ணுறவன். ஸோ 10 AM பார்த்து இவன் இப்படி தான் போவான் அப்படின்னு எனக்கு தெரியும். ஓகேவா, ஸோ அதனால் ஒன்ஸ் 10 மணிக்கு அவன் லாங் விக்கு விட்டானா மேனிப்புலேஷன் முடிஞ்சிருச்சு. இந்த லாங் விக்குலேயே மேனிப்புலேஷன் முடிஞ்சிருச்சு. மேலே ப்ரைஸ் சிஸ்ட் கொடுத்தா என்ட்ரு ஆகிட வேண்டியதுதான். ஏன்னா நான் 10 AM நான் பார்த்து பழகிட்டேன். ஓகேவா, ஸோ அதனால ஐ நோ இந்த ப்ரைஸ் ஆக்ஷன் எப்படி இருக்கும், இந்த 9:30லேருந்து ப்ரைஸ் ஆக்ஷன் எப்படி போகும் அப்படின்னு எனக்கு ஓரளவுக்கு தெரியும். எஸ்பெஷலி இந்த 10 AM கேண்டில் எப்படி ப்ளே ஆகும்னு எனக்கு தெரியும். ஓகேவா கைஸ், ஸோ தட்ஸ் இட். நான் இங்கே ஓவர் ட்ரேட் பண்ணுறது ப்ராப்ளம் இல்லை. பட் யூ கண்ட்ரோல் தட். கண்ட்ரோல் பண்ணல அப்படின்னா வேஸ்ட். நீங்கள் எல்லாமே பண்ணிடலாம், ட்ரேட் பண்ணிடலாம், ஸ்ட்ராட்டஜி கண்டுபிடிச்சிடலாம், அப்ளை பண்ணிடலாம், ரிஸ்க் வச்சிடலாம். பட் அது ஃபெயில் ஆகும்போது கடுப்பாகி ஓவர் ட்ரேட் பண்ணீங்க அப்படின்னா அக்கௌண்ட் வாஷ் அவுட் ஆகிடும். இஃப் யூ டோன்ட் கண்ட்ரோல் தட், அக்கௌண்ட் வில் பி வாஷ் அவுட். ஓகேவா கைஸ், ஸோ ட்ரை டு கண்ட்ரோல். ஓகேவா, ஸோ அதுக்கு மேலே ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை கைஸ். ஓகே, நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். பாய் கைஸ்.